அது வரும். அது தாண்டி உன்னிடத்திற்கு வரும். தாண்டி உன்னிடத்திற்கு வந்துடும். நீங்க அதை அனுபவிப்பீங்க. நீங்க அதை அனுபவிப்பீங்க. ஆனா எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படிப்பா உனக்கு இந்த ஞானம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு? எப்படிப்பா உனக்கு இந்த தாளந்து வந்துருச்சு? எங்க இருந்தப்பா நீ இதெல்லாம் படிச்ச? யாருப்பா உனக்கு பின்னணி? இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை கேட்டு பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பாவும் அந்த மாதிரி இல்லை, எங்க அம்மாவும் அந்த மாதிரி இல்லை, எங்க வம்சத்துல யாருமே அப்படி இல்லை. ஆனா எப்படின்னு சொல்லுங்களேன். தெரியல தெரியல. நானும் கூட இந்த முழங்கால் படிக்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன். சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்டிருக்காங்க, எங்க இருந்துப்பா வந்துச்சு உனக்கு? யாருப்பா உங்க அப்பா என்னப்பா பண்ணாரு? என்னை தெரியாத ஒரு 3% யாரு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு என்ன வேலை, உங்க அப்பா என்ன செஞ்சாரு, உங்க அப்பா யாரு? எங்க அப்பா ஒரு குடிகாரராக இருந்தவர், எங்க அப்பா ஒரு 2 பிராண்ட் ஷாப்புக்கு ஓனராக இருந்தவர். அப்ப இது உனக்குள்ள எப்படி வந்துருச்சு? இந்த ஆசை உனக்குள்ள எப்படி வந்துருச்சு? இந்த ஊழிய விருப்பம் உனக்குள்ள எப்படி வந்துச்சு? தெரியல பிரதர், தெரியல பிரதர். காற்று எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, நான் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல தெரியாது. அது யார அனுப்புனது அப்படின்னு சொன்னா என் தேவனா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். அந்த சுகத்தை நீங்க அனுபவிப்பீங்க பிரதர். அந்த நன்மையை நீங்க அனுபவிப்பீங்க பிரதர். அந்த நிம்மதியை அனுபவிப்பீங்க பிரதர். நீங்க அதை அனுபவி